முரண்டு பிடிப்பது திமுகவா காங்கிரஸா என்கிற தலைப்பில் இன்னைக்கு தினமணியில் ஒரு சிறப்பு கட்டுரை சாப்ராஸ் என்ற பெயரில் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோட சாராம்சம் தான், கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி ஒத்தி வச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது திமுக. தொகுதி பங்கீடுங்கிறது தான் உண்மை. ஆக தொகுதி பங்கீடுங்கிறதையும் கடந்து கூட்டணி ஆட்சி என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் திமுக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட காங்கிரஸ் பிடிவாதமாக இல்லை, இந்த தடவை ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டுரையோட சாராம்சம் அதான். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீட்டு பேச்சை தொடங்க உள்ள திமுக முதலில் சிறு தோழமை கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கிவிட்டு இறுதியாக காங்கிரசுக்கு இடங்களை ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது. தேர்தலுக்கு சுமார் 1.5 மாதம் உள்ள நிலையில் இறுதி கட்டத்தில் தொகுதிகளை ஒதுக்கி காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள வைக்கும் நெருக்கடிக்கு தள்ளவும் திமுக வியூகம் வகுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று இந்த கட்டுரை சொல்லுது. அதுதான் இப்போ 10, 11, 12, 13, 14 கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக வச்சு தேர்தல் கூட்டணி தானே தவிர ஆட்சி அதிகாரத்தில் பங்கீடு கிடையாது என்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு நாங்கள் மக்கள் ஆதரவை பெற்றவர்களாக மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கொள்கிற திமுகவின் அமைச்சர்கள் உயர் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே காங்கிரஸுக்கு எந்த செல்வாக்கும் இல்லைன்னு சொல்லி எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்கிறப்ப, காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லை, திருமாவளவன் பிசிகாவுக்கு செல்வாக்கு இல்லை, கம்யூனிஸ்டுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிலாம் சொல்றது உண்மைனா, எங்கள் மக்கள் செல்வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் தனித்தே போட்டியிடுகிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு தேர்தலிலாவது சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவை வென்று காட்ட வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. பார்ப்போம், இந்த 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கீடு சாத்தியப்படுதா, இல்லை வழக்கம் போல தேர்தலுக்காக மட்டும் கூட்டணியா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இது அமையும். அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம்.